Hello friends, welcome to TBB online course channel. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா மைக்ரோசாஃப்ட் SQL Server டேட்டாபேஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Cascading referential integrity constraint அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் செஷனில் நாம் ரெண்டு டேபிள் பார்த்தோம், டிபிஎல் பர்சன் அண்ட் டிபிஎல் ஜெண்டர். இந்த டிபிஎல் பர்சனில் நம்ம ஐடி ப்ரைமரி கீயாக வச்சோம், அதுக்கப்புறம் ஜெண்டர் ஐடியை ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணோம். அந்த ஜெண்டர் ஐடி ஃபாரின் கீ எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா டேபிள் ஜெண்டர் அப்படிங்கிற டேபிளில் இருக்கிற ஐடிங்கிற ப்ரைமரி கீயை தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஓகே, இப்போ மேரியோட ஜெண்டர் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ டிபிஎல் பர்சனில் ஜெண்டர் ஐடி 3. ஸோ அந்த 3க்கான வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா டிபிஎல் ஜெண்டரில் 3 அன்னவுன். ஸோ மேரியோட ஜெண்டர் அன்னவுன், நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி மார்ட்டினோட ஜெண்டர் ஐடி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, மார்ட்டினோட ஜெண்டர் ஐடி 1. ஸோ அந்த 1ஓட வேல்யூ என்ன? மேல். இந்த டிபிஎல் ஜெண்டரில் இந்த 1ஓட வேல்யூ மேல். ஸோ இதுதான் ப்ரைமரி அண்ட் ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ். ஓகேங்களா? இப்போது அந்த கேஸ்கேடிங் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ டிபிஎல் ஜெண்டரில் தான் ப்ரைமரி கீ இருக்குது, டிபிஎல் பர்சனில் ஃபாரின் கீ இருக்குது. அந்த ஃபாரின் கீ டிபிஎல் ஜெண்டர் இருக்கிற ப்ரைமரி கீயை ரெஃபரன்ஸ் பண்ணுது. அப்போது டிபிஎல் ஜெண்டருங்கிறது பேரண்ட் டேபிள், டிபிஎல் பர்சன் இருக்குது சைல்டு டேபிள். ஸோ பேரண்ட் டேபிளில் நம்ம ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோன்னா, டெலீட் ஆர் அப்டேட் பண்ணோன்னா அது டிபிஎல் பர்சனை அஃபெக்ட் பண்ணோம். ஏன்னா டிபிஎல் பர்சனில் ஒரு ஃபாரின் கீ இருக்குது, ஃபாரின் கீ காலம் இருக்குது, அந்த காலம் இன்னொரு அந்த டிபிஎல் ஜெண்டரை ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம மைக்ரோசாஃப்ட் SQL சர்வருக்கு ஒரு டிஃபால்ட்டாக இந்த ஆக்ஷன்லாம் நீ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில வேல்யூஸ் செட் பண்ண போகிறோம். லெட்ஸே இப்போது டிபிஎல் ஜெண்டரில் நம்ம 3 வேல்யூஸ் இருக்குது. அந்த 3 வேல்யூமே பார்த்தீங்கன்னா டிபிஎல் பர்சனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெண்டர் ஐடி 1 யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு ரெக்கார்டு டிபிஎல் ஜெண்டர்லேருந்து டெலீட் பண்ண முடியுமா, டெலீட் பண்ண ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் இருக்குது. அதனால் பேரண்ட் டேபிள் சைல்டு டேபிளை டெலீட் பண்ணாமல் பேரண்ட் டேபிளில் டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கேஸ்கேடிங் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயினில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நோ ஆக்ஷன், இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் கேஸ்கேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் செட் நல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் செட் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நோ ஆக்ஷன். ஸோ நோ ஆக்ஷன் தான் பை டிஃபால்ட்டாகவே செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபாரின் கீயோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தோன்னா இன்சர்ட் அண்ட் டெலீட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷனில் இந்த நோ ஆக்ஷன் அப்படின்னு தான் செட் ஆகிருக்கும். அப்போது நாம் பேரண்ட் டேபிள்லேருந்து டேட்டாவை ரெக்கார்டை நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணோன்னா பை டிஃபால்ட்டாக இதை அலோவ் பண்ணாது. அதுதான் நோ ஆக்ஷன். இப்போ நம்ம கேஸ்கேட் அப்படின்னு செட் பண்ணிட்டோன்னா, அந்த ஆப்ஷன் கேஸ்கேட் அப்படின்னு செட் பண்ணிட்டோன்னா பேரண்ட் டேபிளில் நம்ம டெலீட் பண்ணுற ரெக்கார்டு, என்ன ரெக்கார்ட் டெலீட் பண்ணுறோமோ அந்த கரஸ்பாண்டிங் அந்த சைல்டு டேபிளில் இருக்கிற அந்த கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸ் டெலீட் ஆகிடும். லெட்ஸே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட் டேபிளில் மேல் 1 ஐடி 1 நான் டெலீட் பண்ணிட்டேன்னா இந்த சைல்டு டேபிளில் ஐடி 1 யார் யூஸ் பண்ணுறா? மார்ட்டின் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ரெக்கார்டு டெலீட் ஆகிடும் பை டிஃபால்ட்டாக. இந்த ஆக்ஷனை தான் நீ பண்ணு அப்படின்றது நம்ம SQL சர்வருக்கு அந்த ஆப்ஷன் செட் பண்ணுறது மூலிமா நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அது கேஸ்கேட். அடுத்த ஆப்ஷன் செட் நல். இப்போ செட் நல் நம்ம செட் பண்ணிட்டோன்னா ஏதாவது ஒரு ரெக்கார்டு நாம் பேரண்ட் டேபிள்லேருந்து டெலீட் பண்ணால் அது என்ன, அதுக்கான கரஸ்பாண்டிங் ரெக்கார்டு சைல்டு ரெக்கார்டு நல் வேல்யூவை செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிஃபால்ட், சப்போஸ் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணியிருந்தா, இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். உங்கள் யாராவது அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? செட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிட்டோன்னா நாம் பேரண்ட் டேபிளில் டெலீட் பண்ணுற ஆர் அப்டேட் பண்ணுற ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான கரஸ்பாண்டிங் சைல்டு டேபிளில் டிஃபால்ட் வேல்யூ
அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். மூவிங் பேக் டு எஸ்எஸ்எம்எஸ். ஸோ நாம் வந்து test1 சாம்பிள் டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் test1 அப்படின்னு. அதை வந்து நான் யூஸ் test1 கோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸ் வந்து test1 தான் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு, test1 தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் டிபிஎல் பர்சன் டிபிஎல் ஜென்டர் நான் செலக்ட் ஸ்டார் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நோ ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேஸ்கேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செட் நல், அதுக்கப்புறம் செட் டிஃபால்ட், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அது எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணும்போது முந்தைய செஷன்லேயே வந்து நாம் வந்து ஃபாரின் கீ வந்து செட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த ரெஃபரன்ஷியல் அப்படி இன்டெகிரிட்டின்னு சொன்னாலே அது ஃபாரின் கீயை தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டிபிஎல் பர்சனில் கீ செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அந்த ரெஃபரன்ஷியல் கீ, அதாவது ஃபாரின் கீ வந்து இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டேபிள் டிசைனர் கீழே இன்செர்ட் அண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அதில் டெலீட்டுக்கு சில ரூல் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், அதே மாதிரி அப்டேட்டுக்கு சில ரூல் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நோ ஆக்ஷன், கேஸ்கேட், செட் நல், செட் டிஃபால்ட். இப்போ நம்ம வந்து டெலீட் வந்து பார்க்கலாம். டெலீட்டுக்கு நம்ம என்ன ஆப்ரேஷன் நம்ம என்ன இப்போ பார்த்தோமோ அதே தான், சேம் தான் அப்டேட்டுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நோ ஆக்ஷன் தான் பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நோ ஆக்ஷனுக்கு வந்து இந்த கொரியை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நோ ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், டிபிஎல் ஜெண்டர், இந்த வேல்யூ தான் டிபிஎல் ஜெண்டர். இதில் வந்து 3 அப்படிங்கிற ஐடி 3 வந்து நம்ம வந்து டெலீட் பண்ண போகிறோம். இப்போ ஐடி 3 நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணால் இது வந்து நம்மளை அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாது? ஐடி 3 வந்து நம்மளோட சைல்டு டேபிளில் இருக்கா? எஸ் இருக்குது. ஜெண்டர் ஐடி 3 வந்து இருக்குது. அதனால சூர்யா அப்படிங்கிறதுக்கு ஜெண்டர் ஐடி 3 வந்து அப்டேட் ஆகிருக்கு. அப்போது சைல்டு டேபிளில் அந்த ரெக்கார்டு வந்து இருந்துச்சுன்னா நம்மளால் பேரண்ட் ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபாரின் கீ வயலேஷன் காட்டும். ஓகேங்களா? தி டெலீட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்டட் with a reference constraint, the foreign key காட்டுது. The conflict occurred in a database, the particular test1 database and TBL person column gender ID அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட்டாக நோ ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் இருக்கும்போது நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம கேஸ்கேட் அப்படின்னு செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கேஸ்கேட் செட் பண்ணிட்டோன்னா இந்த வேல்யூ வந்து சேவ் பண்ணிட்டோம். எஸ். இப்போ நம்ம கேஸ்கேட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேபிளில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ கேஸ்கேடில் வந்து நான் ஐடி வந்து 1 டெலீட் பண்ண போகிறேன். அதாவது ஜெண்டர் ஐடி வந்து 1 நம்ம வந்து டெலீட் பண்ண போகிறேன். அதாவது டிபிஎல் ஜெண்டரில் ஐடி 1 டெலீட் பண்ண போகிறோம், அதாவது மேல். ஸோ இந்த ரெக்கார்டை யார் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் தஷ்வா, இந்த 2 பேர் தான் வந்து ஜெண்டர் ஐடி 1 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் கேஸ்கேடிங் பேரண்ட் ரெக்கார்ட் நான் டெலீட் பண்ண உடனே என்னுடைய சைல்டு ரெக்கார்ட்ஸ் 2மே டெலீட் ஆகணும். இதுதான் வந்து கேஸ்கேட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஐடி 1 and 2 பை டிஃபால்ட்டாக டெலீட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் அந்த கேஸ்கேட் டெலீட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணதுக்கப்புறம் டிபிஎல் ஜெண்டர்லேருந்து அந்த ஐடி 1 மெயில் ரெக்கார்டு டெலீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டிபிஎல் பர்சனில் விஜய் அண்ட் தஷ்வா அப்படின்னு நம்ம 2 ரெக்கார்டு பார்த்தோம் இல்லையா? அந்த ரெக்கார்டுமே வந்து ஐடி 1 and 2 டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கேஸ்கேட். அடுத்தது நாம் வந்து என்ன ஆப்ஷன் செட் பார்க்கலான்னா செட் நல்.
ஸோ இதில் வந்து செட் நல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் அண்ட் சேவ். எஸ், சேவ் பண்ணுறேங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு செட் நல்ல நம்ம இப்போ வந்து என்ன ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிபிஎல் ஜெண்டரில் வந்து கேஸ்கேட் நம்ம பண்ணதுனால அந்த ரெக்கார்டு ஒன்றுன்றது டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து 2. ஓகேங்களா? இப்போ 2 ரெக்கார்டை வந்து நாம் வந்து செட்னல் ஆப்ஷன் வச்சு டெலீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 2 ரெக்கார்டு வேறு யாருக்கு இருக்குது? இப்போ ஷாலினி அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு வந்து 2 ரெக்கார்டு இருக்குது. அப்போது அது என்ன ஆகும்? செட் நல்லுங்கிறதுனால அது வந்து நல்லுன்னு அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போது இந்த 2 வேல்யூவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷாலினி அப்படிங்கிற அந்த ரெக்கார்டில் ஐடி நம்பர் 3, அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடி நல்லுன்னு செட் ஆகிருக்கு. ஏன் நல்லுன்னு செட் ஆகிருக்கு? ஏன்னா நம்ம கேஸ்கேடிங் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ஆப்ஷனில் செட் நல் அப்படின்னு செட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது செட் டிஃபால்ட். இப்போது செட் டிஃபால்ட், இப்போ டிஃபால்ட் என்ன பண்ணோம்? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டிபிஎல் பர்சன்லேயும் டிபிஎல் ஜெண்டர் டேபிள்லேயும் 2 வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். டிபிஎல் ஜெண்டரில் வந்து 1 மேல் அப்படின்னு வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிபிஎல் பர்சனில் 1 விஜய் ஜெண்டர் ஐடி 1 வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஜெண்டர் ஐடி 1 வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அப்படி 1 டெலீட் பண்ணால் இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேல்யூ நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து வரணும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் இல்லை. அது எப்படி நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்குது. அப்படி இல்லாட்டி SP_help அந்த டேபிள் நேம் கொடுத்தோன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் இது. ஸோ alter table name, add constraint name, டிஃபால்ட்டுங்கிறது கீவேர்ட். அதில் என்ன வேல்யூ வந்து நம்ம போடணும், அது எந்த காலமுக்கு. ஓகேங்களா? ஸோ டிபிஎல் பர்சனில் ஜெண்டர் ஐடி காலமுக்கு நம்ம டிஃபால்ட் வேல்யூ வந்து செட் பண்ணுறோம் யூஸிங் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ டிபிஎல் பர்சனை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ற டேபிள் அந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐடி த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கீ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து செட் டிஃபால்ட் வந்து செட் பண்ணணும். அது எதில் பண்ணணும்? நம்மளுடைய ஃபாரின் கீயை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த பாப்பப் விண்டோவில் இன்சர்ட் அண்ட் அப்டேட் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு செட் நல்லுன்னு இப்போ செட் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? செட் டிஃபால்ட் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இப்போ பண்ண அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து சேவ் பண்ணணும். எஸ், ஓகே, இப்போ வந்து செட் டிஃபால்ட் ஆப்ஷனை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஐடி 1 டெலீட் பண்ணால் எனக்கு அந்த ரெக்கார்டு வந்து பை டிஃபால்ட் ஆப்ஷன் என்ன? 3. ஸோ 3ன்ற வேல்யூ செட் ஆகணும். ஓகேங்களா? அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டிபிஎல் ஜெண்டர் டேபிளில் ஐடி நம்பர் 1 அதாவது மேல் ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம மேல் ரெக்கார்டை டெலீட் பண்ணால் யார் மேல் ரெக்கார்டை ரெஃபரன்ஸ் பண்ணுற சைல்டு டேபிள்னு பார்த்தோன்னா விஜய் அப்படிங்கிற ரெக்கார்டு தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? சைல்டு டேபிளில். அப்போது இப்போ ஜெண்டரோட ஐடி 1லேருந்து டிஃபால்ட் வேல்யூ 3க்கு மாறணும். ஓகேங்களா?
ஓகே, நம்மளோட கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். டிபிஎல் ஜெண்டர்லேருந்து ஐடி 1 வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ டிபிஎல் ஜெண்டர்லேருந்து ஐடி 1 டெலிட் ஆகிடுச்சு. டிபிஎல் பர்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெண்டர் ஐடி 1லேருந்து 3க்கு மாறிச்சு. ஸோ இதுதான் செட் டிஃபால்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, மூவிங் பேக் டு ஸ்லைட். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல், do not hesitate to ask any question in the comment section. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்கேடிங் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். இப்போ நோ ஆக்ஷன், பை டிஃபால்ட்டாக நோ ஆக்ஷன் இருக்கும். நோ ஆக்ஷன் செட் ஆகிருந்தால் எப்படி அந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி எப்படி ஆக்ட் பண்ணும், அப்படி இல்லாட்டி கேஸ்கேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் எப்படி ஆக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் செட் நல் அல்லது செட் டிஃபால்ட்னா எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவோட ப்ளே வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்லோவாக ப்ளே ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இதோடைய ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 1.25 செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து லிசன் பண்ணலாம். ஓகேங்களா, தென் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போயிடலாம், நெக்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, திரும்ப ஒரு தடவை பாருங்கள் இந்த வீடியோவை. திரும்ப ஒரு தடவை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ சீக்வல் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, சின்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளோக்கு நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மெமரைஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video, and do not forget to rate this video to improve the quality. Thank you.